வெளிநாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் விசாரித்து பார்த்து வாருங்க. ஹாய் மக்கா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கல்ஃப் நாடு, அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, மாலத்தீவு இந்த மாதிரி நமக்கு நெருக்கமான நாடுகளை தள்ளி புதுசாக ஏதாவது நாட்டுக்கு ட்ரை பண்ணுற பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாத மேக்ஸிமம் பெரியவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம ஆளுங்க கல்ஃபில் நம்ம ஆளுங்களுக்கு கீழே தான் மேக்ஸிமம் வேலை பார்ப்பாங்க. ஒருவேளை அங்கே வேலை பிடிக்காம இல்லை சம்பளம் கம்மினால சரி புதுசாக தான் ட்ரை பண்ணணும், இல்லை ஊர்லேயே அதே மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டு சரி ஊரில் கொஞ்சம் சேலரி கூடுதலாக இருக்க இதில் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஜென்சியில் கொண்டு காசு கொடுப்பாங்க. சில ஒரு நல்ல ஏஜென்சி என்ன சொல்லுவாங்க, மனசாட்சியுள்ள ஏஜென்சி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இப்போ யூரோப்பில் அங்கங்கே நல்ல சேலரியில் வேலை இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, அப்போ அங்கே போனீங்கன்னா நீங்கள் சர்வை பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு வந்து அவங்கள சரி நீங்கள் ஏற்கனவே போன கண்ட்ரிக்கு போங்க, வேறு நல்ல பெட்டராக நான் பண்ணி தரேன் அந்த மாதிரி சிலவங்க சொல்லுவாங்க. ஆனால் சில ஏஜென்சி அப்படி பண்ண மாட்டாங்க. சரி நீ இந்த மாதிரி நல்ல சம்பளத்தில் வேலை இருக்குது அங்கே போனால் இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்களும் அதை நம்பி வருவாங்க. பாவம் அவங்களுக்கு வந்து வேணா சோசியல் மீடியா வந்து இதுக்கு தெரியவே செய்யாது, அதை பற்றி அவங்க விசாரிக்க மாட்டாங்க. அந்த ஆடு எப்படி இருக்குது அந்த மாதிரி விசாரிக்க தெரியாது. அவங்களையும் சொல்லி தப்பு சொல்ல முடியாது, ஏஜென்சியும் தப்பு சொல்ல முடியாது. வேணா விசாரிக்கிறது உங்கள் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. பிறகு அவங்க தான் இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க. என்னன்னா ஒரு ஓனர்கிட்ட பேசுகிறேன்னா ஒன்லி அவங்க லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும், இல்லாட்டா இங்கிலீஷ் தெரியணும். இங்கே யூரோப்பை பொறுத்தவரை எல்லா கண்ட்ரிக்கும் அவங்க லோக்கல் லாங்குவேஜ் உண்டு. அதே மாதிரி பஸ் ஏறணும், பஸ் டிக்கெட் புக் பண்ணணும், கடைக்கு போகணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஓரளவு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் தெரியணும். இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால லாஸ்ட் அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. நானும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் நம்ம ஆளுங்களில் ஒருத்தவங்க வந்து செருப்பு போட்டு வராங்க அந்த குளிர் டைமில். அப்போ தான் அவங்கள்ட்ட கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியாது, யாரும் சொல்லி விடலன்னு. அப்போ அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. அவங்களுக்கு இந்த சோசியல் மீடியாலாம் தெரியவே செய்யாது. அப்போ ஏஜென்சி இது பண்ணி விட்டது தான். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஏஜென்சி அட்லீஸ்ட் ஒரு சின்ன பசங்கன்னா கூட ஓரளவு அவங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்து ஒரு அவங்க வந்து ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணி ஒரு ஏதாவது சொன்ன வேலை எடுத்து கொடுக்காட்டா கூட அவங்க அட்லீஸ்ட் மெயில் போட்டாவது எங்கேயாவது மாறக்குள்ள இது இருக்குது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட பெரியவங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு உண்மையை சொல்லி விடுங்க. அவங்க பாவம் தானே, இங்க யாரு ஹெல்ப் பண்ணிவிட, ஒரு நாள் அவங்கள கூட்டிட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போறது அங்கே கூட்டு போறதுன்னு பார்த்து பாவம். எல்லா நாளுமே எல்லாருக்கும் வேலை இருக்கும் தானே, அதனால அவங்களோட இதை அவங்க தான் பார்க்கணும். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பெரிய ஆளுங்க மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் 30 வயசு கீழே உள்ளவங்களும் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே போன கண்ட்ரிக்கே ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி புதுசாக ஒரு கண்ட்ரி ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஆள் இருக்காங்க, அந்த வேலைக்கு தான் போறீங்க, உங்களை எல்லா விதத்துலையும் பார்த்துப்பாங்கன்னா மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் தயவு செய்து வராங்க, நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. எப்படி இந்த வீடியோ எல்லாம் அவங்க பார்த்துட மாட்டாவா? அதனால உங்க வீட்டில் யாராவது பெரியவங்க, யாராவது உங்க தெரிஞ்சவங்க, யாராவது இந்த மாதிரி புதுசாக ஒரு கண்ட்ரி ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு இதை சொல்லுங்க நீங்க தயவு செய்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்கன்னா கூட அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு ஏஜென்சி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. ஆனால் பெரியவங்க வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு மொபைல் நாலேஜ் இருக்காது, அதனால அலசி ஆராய்ஞ்சிட மாட்டாங்க. அதனால தயவு செய்து யாராவது இந்த மாதிரி பெரியவங்க யாராவது ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுங்க தயவு செய்து.